இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா நான் சமைச்சதே கிடையாதே. அப்படின்னு தான் உண்மைய சொல்லிக்கணும் சில நேரத்துல. ஸோ இதெல்லாம் இப்போதான் நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது எனக்குமே என்னன்னு தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த டைம் வந்துட்டு ஆடு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அதில் 2 பார்ட்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க தனியாக ஜிப்லாக்ல. நான் ஒவ்வொரு தடவையும் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து எது பெரிய பீசஸாக இருக்கோ அது எல்லாமே ஹஸ்பண்டை தான் கட் பண்ண சொல்லுவேன். குட்டி குட்டி பீசஸாக மேக்ஸிமம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா நான் கட் பண்ணிடுவேங்க. அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டை கட் பண்ண சொல்லுவேன். அவங்க பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறமாவும் நிறைய வேலை இருக்குங்க. என்ன சிஸ்டர் எடுத்து சமைக்கிறது ஒரு வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அது வந்து குழம்புக்கு தனியாக இருக்கிற மாதிரியும், அப்புறம் வந்துட்டு மட்டன் குருமாக்கு தனியாக இருக்கிற மாதிரியும், அப்புறம் பிரியாணிக்கு தனியாக, அப்புறமா ஏதாவது கட்டியாக கிரேவி பண்ணோம்னா தனியாக எடுத்து ஃப்ரோசனில் போட்டு வைப்பேங்க.